தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமல். ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி உறுதியானது. விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வெற்றி சான்றிதழ். மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் வெற்றி சான்றிதழை வழங்கினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். அறிவாலயத்தில் திரண்டிருந்த தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியுள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொங்கும் மகிழ்ச்சி தமிழ்நாடெங்கும் எதிரொலிக்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சாதனைகளே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம் என்று அமைச்சர் பொன்முடி பேட்டி. பாமக நிறுவனர் ராமதாஸ் தோல்விக்கு பல காரணங்களை கூறுவார் என்றும் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 5வது இடத்தை பிடித்த நோட்டா. 856 பேர் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை தக்க வைத்தது பாமக. நாம் தமிழர் கட்சி உட்பட 27 வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பேட்டி. ஜனநாயக முறைப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவில்லை என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் குற்றச்சாட்டு. பணநாயகம் வென்றிருப்பதாகவும் வேட்பாளர் அபிநயா வேதனை. இடைத்தேர்தல் முடிவுகளை பொது தேர்தலுக்கான முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களின் முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மற்றும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டாலும் கூட தமிழக மக்களுடைய குரல் விக்கிரவாண்டியிலே எதிரொலித்திருக்கிறது என்கின்ற கருத்திலிருந்து நான் முரண்படுகின்றேன். 2026 பொது தேர்தல் நடக்கும் பொழுது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்வு நிலை அங்கே இருக்கும். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்களை வழங்கி திமுக வெற்றி பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளருக்கு 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் உதவ் 10,000 ரூபாய் கொடுத்தா உதவ கூட ஓட்டு போட்டுருவாப்ல. யார் கொடுக்குறாங்களோ. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கே உண்மையான வெற்றி. முடிவு எப்படி இருப்பினும் மக்கள் அளித்த தீர்ப்பை பாமக தலைவணங்கி ஏற்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. மேற்கு வங்க இடைத்தேர்தலில் ராய்கஞ்ச், ரனகாட் தக்ஷின்,
பக்தா தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி. அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டம். ஏழு மாநில இடைத்தேர்தல்கள் மூலம் மக்களிடம் குழப்பம், அச்சத்தை ஏற்படுத்தி வெற்றி பெறும் பாஜகவின் தந்திரம் தகர்ப்பு. சர்வாதிகாரத்தை ஒழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. நாகரீகம் பற்றி பேச திமுகவுக்கு தகுதியில்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மாற்றுக் கட்சி பெண்களை பற்றி இழிவாக பேசும் பேச்சாளர்கள் திமுகவில்தான் உள்ளார்கள் என்றும் விமர்சனம். ஒரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா அது திமுக தான். முதலமைச்சர் மீது தமிழ்நாடு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தொடர் வெற்றி பறைசாற்றுகிறது. அரசின் மீதான வன்மம் கலந்த அவதூறுகளை பொடி பொடியாக்கி திமுக மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் வாழ்த்து. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் பெரும்பாலான வாக்குகளை அறுவடை செய்த திமுக, பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவின் வாக்குகளை கணிசமாக பெற்றதாக தகவல். வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம். ஃப்ரண்ட் ரன்னர் என்ற பிரிவில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஜூலை 24ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம். தொமுச, ஏஐடியூசி உள்ளிட்ட 12 தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக கொந்தளித்த அதிமுக நிர்வாகிகள். மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜு முறையாக செயல்படவில்லை என்று நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. பேரிடரை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை பெருநகரில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள். அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறது மத்திய அரசு. மத்திய அரசின் அரசிதழில் வெளியீடு. மதுவிலக்கு சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களின் வங்கிக் கணக்குகளை உடனடியாக முடக்க வேண்டும். வட மாவட்டங்களில் கள்ளச்சாராய சம்பவங்களை கட்டுப்படுத்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அதிரடி நடவடிக்கை. திமுக அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. லோ சுகர் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் நடைபெறவுள்ள இளையராஜாவின் இசை கச்சேரிக்கு வருபவர்களுக்கு கட்டணமில்லா மெட்ரோ பயணம். பேடிஎம் இன்சைடர் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 53 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
நீலகிரி, கோவை, ஈரோடு, தர்மபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து காவிரியில் 20,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து தண்ணீர் அதிகரிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஏராளமான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் பிரதமர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி இந்திய அணி அசத்தல்.